வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன சார், பள்ளிக்கூட நேரத்துல பசங்க எல்லாம் கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? பசங்க கோவில்ல அன்னதானம் நல்லா இருக்கும், சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படியா? அதான் சாப்பிட வச்சு கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். படையல் முடிஞ்சு பரிவட்டம் கட்டினதும் அன்னதானம் ஆரம்பிச்சிருவோம். பசங்க சாப்பிட்டு போட்டும். அப்போ அன்னதானம் ஆரம்பிக்க ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கே. எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிரும். அவ்வளோ நேரம் பசங்க இருக்க முடியாது சார். நான் பசங்களை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறேன். அப்போ இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிட்டோம். பசங்களா வாங்க போலாம், நம்ம இன்னொரு நாள் வரலாம். ஆசையா சாப்பிட வந்த பசங்க சாப்பிடாம போறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அவங்க முகமே வாடி போச்சு. அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பலாமே. எனக்கும் கஷ்டமா இருக்கு. ஆனா பரிவட்டம்லாம் கட்டி அன்னதானம்லாம் ஆரம்பிக்க ரொம்ப நேரம் ஆகுமே. பரிவட்டம் கட்டுற வரைக்கும் எதுக்கு குழந்தைங்க சாப்பிடாம வெயிட் பண்ணும்? படையில முடிச்சதும் அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு போட்டு அனுப்பிடலாம். ஆமா மாமா, அப்படியே பண்ணலாம். என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, தெய்வ குத்தமாயிடும். அது எப்படி தெய்வ குத்தம் ஆகும்? குழந்தைங்களும் தெய்வமும் ஒண்ணுதான். அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுனால எந்த தப்பும் கிடையாது. சாமி, நீங்க சொல்லுங்க, இவங்க சொல்ற மாதிரி செய்யலாமா? உங்க பெரிய மருமக தான் ஒரே வரியில முடிச்சிட்டாங்களே, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு. அப்புறம் என்ன, கண்டிப்பா செய்யலாம். பசியோட குழந்தைங்களை அனுப்ப அந்த அம்மன் எப்படி ஏத்துப்பா? கரிகாலா, அந்த பசங்களை போய் கூட்டிட்டு வா. சரிப்பா. சார் சார் சொல்லுங்க சார். சார், பசங்களை வந்து சாப்பிட்டு போக சொல்லுங்க சார். அப்படியா? ஆமா. சரி, ஓகே சார். எல்லாரும் வாங்க வாங்க. போலாம். வாங்க வாங்க. வாங்க சார். ஒரு 10 நிமிஷத்துல படையல் ஓ, முடிஞ்சிடும். சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு மட்டும் சாப்பாடு சரிங்க போடலாம். ஐயா. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க கூட்டிட்டு போங்க. சரிங்க. வாங்க சார், போலாம். வாங்க. போலாம். வாங்கம்மா. வாங்க போங்க. வாங்க 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 வாங்க. விஷம் இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஊர்க்காரங்களுக்கு ஏதாவது ஆனா அது சின்ன பிரச்சனை தான். ஆனா அதுவே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆனா அது தேசிய பிரச்சனை. என் அப்ப அவனாவே வந்து வசமா சிக்கிருக்கான். சிக்கட்டும்.